Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. திருநெல்வேலியில் காதல் விவகாரத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட கவினின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட முதற்கட்ட நிவாரண நிதியை அவரது பெற்றோர் வாங்க மறுத்திருக்கிறார்கள். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம். அவருடைய பெற்றோர் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஐடி ஊழியர்களின் படுகொலை சம்பவத்தில் 2ஆம் நாளான இன்று உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் இன்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாளையங்கோட்டை கேட்டு நேற்று முன்தினம் ஐடி ஊழியர் கவின் படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அவரது உறவினர்கள் கொலைக்கு அவரது பெற்றோர்கள் தான் காரணம் என கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று அவர்கள் வீட்டு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து முக்காணி ரவுண்டானா பகுதியில், அதாவது திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் முக்காணி ரவுண்டானா என்ற பகுதியில் 3 மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று அரசு சார்பில் முதல் கட்டமாக வழங்கப்படும் 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியும் பாளையங்கோட்டை உதவி ஆணையாளருமான சுரேஷ் மற்றும் வருவாய் அதிகாரிகள் வழங்க வருகை தந்தனர். ஆனால் குற்றவாளியின் பெற்றோர்களை கைது செய்தால் மட்டுமே எந்த நிவாரணத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என தெரிவித்து நிராகரித்து 2வது நாளாக உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.